ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் விஜே பார்வதி இருக்காங்க இல்லையா? அவங்க இன்னைக்கு ஒரு பிளாஸ்டான ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. உண்மையாவே நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் மேல குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க. ஸோ, அதில ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இவங்க இன்டர்வியூ எடுக்கும்போது தான் இன்டர்வியூவர் கேட்கறாங்க, எல்லா தம்ப்நெயிலுமே நீங்க தான் இருக்கீங்க. யார் இன்டர்வியூ குடுத்தாலுமே. அது எப்படின்னு கேட்கும்போது, உள்ள இருந்தாலும் நான் தான் கன்டென்ட், வெளிய வந்தாலும் நான் தான் கன்டென்ட்ன்ற மாரி சொல்லி சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம பார்வதி. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா, நடிக்கிறவங்கள ஈஸியா ஏத்துக்கும். பட் நடிக்க தெரியாதவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஏத்துக்காது. நான் வந்து உண்மையா தான் இருந்தேன். இந்த பார்வ பார்த்தீங்கன்னா, எப்ப இருந்தாலுமே ஒரே மாரி தான் இருப்பேன். உள்ள போனாலும் ஒரே மாரி தான், இங்கேயும் ஒரே மாரி தான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன். நான் வந்து எங்கேயுமே நடிக்கல. அதால தான் என்னவோ தெரியல, வாழ்க்கையில வந்து இவ்ளோ ஸ்ட்ரகிள் ஆவுறேன்ற மாரி சொல்றாங்க. விக்ரம் உங்களுக்கு கால் பண்ணி, நீங்க பேசுனீங்களாமே, ரொம்ப கெஞ்சி பேசுனதால ஒரு வீடியோ டெலீட் பண்ணாராமேன்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து சிரிச்சுட்டு சொல்றாங்க, விக்ரம் வந்து எனக்கு பெர்சனலா தெரியும் ஏற்கனவே. அந்த உரிமையில நான் அவனுக்கு கால் பண்ணி, எங்க அம்மாவ பத்தி ஒரு சில வீடியோ போட்டுருக்கான். எங்க அம்மா என்ன வந்து பார்த்தீங்கன்னா, பாரதி கண்ட புதுமை பெண் சொல்லியிருப்பாங்க. ஸோ, அத வச்சு கலாய்ச்சு ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ, அதுக்காக நான் வந்து ஏன்டா இப்படி பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் ஏன்டா இப்படி பண்றன்ற மாரி கேட்டேன். நான் உன்ன ஏதாவது நெகட்டிவா ஏதாவது சொன்னேனா? ஏன் இப்படி டிஃபேம் பண்ற மாரி நான் கேட்டேன். அவன்ட்ட எதுவும் ரெக்வெஸ்ட்லாம் பண்ணல. நார்மலா பேசுனேன். அதுக்கப்புறம் அவனே டெலீட் பண்ணிட்டான். அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கார் டாஸ்க்கு இஷ்யூ ஆனதுக்கு ஃபர்ஸ்ட்டு தூண்டுதலே வந்து அவன் தான்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்டர்வியூவர் கேட்கறாங்க. அவரு இப்போ வர இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டிட்யூடா பதில் சொல்றாரு. நெறைய விஷயங்கள் வந்து ஆட்டிட்யூடா பண்றாருங்க. பார்த்துக்குங்க. அதுதான் அவருடைய ஆட்டிட்யூட். அப்ப அவருமே உள்ள நடிச்சிருக்காருன்னு தான் உங்களுக்கே தெரியுது. ஸோ, இதுக்கப்புறம் நான் அத பத்தி பேச விரும்பலன்ற மாரி சொல்றாங்க. உள்ள இருக்கும்போது நெறைய கெட்ட வார்த்தை பேசல விக்ரம்னு கேட்கும்போது, அது விக்ரம் பதில் சொல்லியிருப்பாரு. உள்ள ஒரு சில திருக்குறள் சொல்லன்ற மாரி நக்கல் பண்ணியிருப்பாரு. ஸோ, உலக பொதுமறையே வந்து அவர் வந்து கேவலப்படுத்துறாருன்ற மாரி சொல்லியிருப்பாங்க நம்ம பார்வதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா பத்தி சொல்றாங்க. திவ்யா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க அந்த கார் டாஸ்க்ல உங்கள திட்டினாங்களே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நான் போறதே இல்லங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட பேசதே எனக்கு புடிக்காது. ஸோ, என்ன பண்றது? அவங்க கிட்ட ஒரு சில இடங்கள்ல வந்து பேசியிருப்பேன். அது மட்டும் இல்லாம அங்கருந்து வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. உண்மையாவே அது இன்னும் என்னால மறக்கவே முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நீ அவ கூட சேர்ந்ததால தான் வந்து கெட்டு போயிட்ட கமருதீன். இல்லன்னா நீ ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பன்னு" சொன்னாங்க. அது எப்படிங்க? 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணோம். அது எப்படி என் கூட சேர்ந்தா தான் அவன எப்படி பிரிச்சு பேசுறாங்க? எல்லா பழியும் என் மேல தூக்கி போடுறாங்க. இது வந்து நல்லாவா இருக்கு? 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணோம். ஸோ 2 பேரும் தானே அதுக்கு பங்கு இருக்கு. அது ஏன் என்ன மட்டும் பழி சொல்றாங்க? திவ்யா எப்பவுமே அப்படிதாங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கார் டாஸ்க் உள்ள இருக்கும்போது எப்படிலாம் பேசுனாங்க. நான் அமைதி காத்துன்னு தாங்க சொல்லணும். இதான் அவங்க கேரக்டரு. மத்தவங்கள வந்து அடிச்சு மேல வரணும்னு பார்க்குறாங்க. இதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க அங்கன்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா பத்தி கேட்கறாங்க. கார் டாஸ்க் பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, கார் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் கால வச்சு புஷ் தான் பண்ணேன். அவங்க சொல்ற மாரி எட்டிலாம் உதைக்கலாம், அடிக்கலாம் இல்லங்க. நீங்களே பாருங்க அந்த வீடியோவ. கால வச்சு புஷ் பண்ணேன். ஏன்னா, அவங்க டோர பயங்கரமா புடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ, தள்ளி விட்டு பார்த்தா முடியல. அதுக்கப்புறம் தான் கால வச்சு புஷ் பண்ணுவேன். மத்தபடி வந்து எட்டி உதைச்சதெல்லாம் பொய்ங்க. அதுக்கு முன்னாடி கில்லர் காயின் டாஸ்க்லாம் என்ன போட்டு அப்படி அமுக்குனாங்க. யோசிச்சு பாருங்க அங்க. மூச்சு பேச்சு இல்லாம நான் இருந்தேன். அவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆச்சு எனக்கு. ஸோ, அதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜியா சொல்லும்போது, நானும் ஸ்ட்ராட்டஜி இந்த கால வச்சு புஷ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் நான் நெனச்சேன். பட் அவங்க அந்த பேனிக் அட்டாக் வந்த அப்புறம் தான் வந்து இது சீரியஸ் ஆச்சு. என்னவோ உலகத்திலே நான் தான் வந்து பெரிய கொலகுத்தம் பண்ண மாரி எல்லாரும் என் மேல வந்து பாஞ்ச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு கேம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். இத வந்து வாழ்க்கையில வந்து எல்லாருமே வந்து மேட்ச் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையாவே அந்த இன்சிடென்ட்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு மாரி சொல்றாங்க. உள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லவ் கன்டென்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா லவ் கன்டென்ட் நாங்க பண்ணலங்க. அதுக்கு பண்ண ஆளுங்கலாம் வேற. அது நீங்களே பாருங்க. ஏன்னா உள்ள எப்படி இருந்தோமோ, அப்படியே தான் இப்ப வெளில வந்திருக்கோம். நானும் கமருதீனும் உள்ள சின்ன மனக்கஷ்டம் வந்தது. அதுக்கப்புறம் உள்ளவே பேசி பேச்சப் ஆயிட்டோம். இப்பவும் எங்களுடைய வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இதுலருந்து தெரியலீங்களா நாங்க உண்மையா தான் இருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில விஷயங்கள் முன்ன பின்ன நாங்க பண்ணியிருப்போம். பட் அதுவுமே யாருமே பண்ணாத நாங்க பண்ணிட்டோம். இன்னைக்கு லவ்வர்ஸா இருக்கோம் யோசிச்சு பாருங்க. பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அததான் நாங்க பண்ணோம். அப்படின்ற மாரி போல்டா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திவ்யாவ சொல்லும்போது, இன்னும் ஒரு சில வார்த்தைகளும் சேர்த்து சொல்றாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிற்போக்குத்தனமான புத்தின்னு சொல்றாங்க. ஸோ உண்மையாவே இது யார் மேல தப்பு? என்னன்ற மாரி நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கார் டாஸ்க்ல பொங்குறவங்க எனக்கு அடிபடும்போதும், என்ன போட்டு அமுக்கும்போதும் யாருமே வரல. ஏன்னா, பார்வதினா அவங்களுக்கு இளக்காரம். பார்வதி எப்ப டைம் கிடைக்கும், அவள அனுப்பி விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ, அதுக்கு நானே வந்து இடம் குடுத்துட்டேன். அந்த கார் டாஸ்க் அமைஞ்சது. ஸோ, எல்லாருமே சேர்ந்து எங்கள வந்து வெளில அனுப்பிச்சுட்டாங்க. இவங்க தான் வந்து எப்பவுமே வந்து ரெட் கார்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ, அதுக்கப்புறம் தான் இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆச்சு இது. அது வந்து இஷ்யூவே இல்லாம கேமா பார்த்திருந்தா இஷ்யூ ஆயிருக்காது. ஸோ, எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்கன்றது ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.